தம்பி லஞ்சுக்காக வீட்டில் வந்து ஸ்வீட் பிரெட் இருந்தது. அதையே வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முட்டை, பால், சுகர் இதை மட்டும் தனியாக எடுத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து இருக்கிற ப்ரெட்டை போட்டு நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு தோசை பேனில் பட்டர் போட்டுட்டு இதையும் எடுத்து போட்டு நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் வந்து சுகர் மேலே தூவி விட்டோம் அப்படின்னா கலர் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அது பார்க்குறதுக்கு வந்து கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சுகர் போடும்போது தான் அந்த கலர் வந்து அவ்வளோ அழகாக கொடுக்கும். அந்த சுகர் மெல்ட் ஆகி கேரமல் ஆகி அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தம்பிக்கு வந்து ஒரு 2 ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். அவனுக்கு ஏன் நான் ப்ரெட்டே வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் வந்து அவன் லஞ்ச் அவ்வளோ சாப்பிட்டுட்டு வரதில்லை. வீட்டில் வந்து நான் வந்து ரைஸ் கொடுத்துருவேன். அந்த ப்ரெட்டுன்னா கொஞ்சம் அவன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரெட்டே கொடுத்து அனுப்புகிறேன். ஆனால் அதுவுமே வந்து அவன் ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் அப்படியே தான் எடுத்துகிட்டு வரான். அதனால தான் சிம்பிளாக கொடுத்துறது. அவன் மோஸ்ட்லி வந்து 3:00 வீட்டுக்கும் வந்துடுவான். 2:55க்கு ஸ்கூல் வந்து விட்டுருவாங்க. காரில் போயிட்டு பிக்கப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3:00 3:05க்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துடலாம். நடந்து போய் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னா 3:17 அந்த மாதிரி டைமுக்கு தான் வந்து வீட்டுக்கு ரீச் ஆக முடியுது. ஏன்னா நடந்து வரும்போது நல்லா வேடிக்கை பார்த்துட்டே வருவான்.